துளிகள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இன்னொரு இனிமையான காலை பொழுதிலே சத்தியவசனம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எம்மை அழித்து போடுகிற மிக மோசமான ஒன்றை குறித்து பேச விரும்புகிறேன். கோபப்பட்டு அதற்கு பிறகு கோபப்பட்டதற்காக துக்கப்படுகிற அநேகரை நாங்கள் காண்கிறோம். கோபப்படுகிற பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் பல செய்ய விரும்பாத காரியங்களை செய்து பிறகு துக்கப்பட்டதிலே பிரயோசனம் இல்லை. நாங்கள் எல்லா வயதினருக்கும் கோபம் உண்டாகிறது என்று காண்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு கூட கோபம் உண்டாகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு கோபம் உண்டாகிறது. பெரியவர்களுக்கு கோபம் உண்டாகிறது. கோபம் வருவது சில வேளை இயல்பாக இருக்கலாம். ஆனால் கோபம் வருகிற பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் கோபத்தை குறித்து வாசிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று சொல்லி யாக்கோபு அழகாக எழுதுகிறார். கோபம் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் பாவம் செய்யாதபடி கவனமாயிருப்பது அவசியம். இன்னும் ஒரு பரிசுத்த வேதாகம வசனம் கூறுகிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இது சங்கீதம் 37:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. அப்படியானால் நாங்கள் கோபத்தை விட்டு விடுவது எப்படி? ஒரு பெண் திருச்சபையில் மிகவும் அதிகமாக ஈடுபடுகிற ஒருத்தி. ஆனால் அவளுடைய கணவனோ திருச்சபைக்கு போவதிலே எந்தவித நாட்டமும் இல்லாமல் காணப்பட்டான். அவள் போதகரிடத்திலே சொன்னால், என்னுடைய கணவர் திருச்சபைக்கு வருவதில்லை. ஒரு முறை கணவர் கேட்டார், தன்னுடைய மனைவி இப்படியாக முறைப்பாடு செய்து கொள்ளுகிறாளே, இவளை பார்க்கிற பொழுது எனக்கு திருச்சபைக்கு போகிறதுனால ஏதாவது நன்மை உண்டாகுமோ என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மனைவி எப்பொழுதும் வீட்டிலே சீறி சினந்து கொண்டே இருக்கிறாள். அதாலே என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாள். அப்படியானால் அவள் திருச்சபைக்கு போவதானால் நான் போக வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார். அப்பொழுது போதகர் அந்த பெண்ணுக்கு சில ஆலோசனைகளை சொன்னார். அவர் சொன்ன ஆலோசனையில் ஒன்று, முதலாவது நீயாக தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு. வேதாகம் சொல்லுகிறது போல கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். கோபத்தை கையாள அறிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை அடக்கி, கோபம் வருகிற பொழுது அதை நாங்கள் எப்படியாக எங்களை கட்டுப்படுத்துவது என்ற ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வருவது அவசியம். அடுத்ததாக எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய எங்களோடு கூட இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாங்கள் கேட்க முடியும், என்னாலே என்னுடைய கோபத்தை அடக்கியாள முடியாமல் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள், அதனை நான் விட்டுவிட விரும்புகிறேன் ஆனால் முடியாதிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவருடைய உதவி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார். அவர் எங்களை சுத்திகரிக்கிறார். எனவே கோபம் என்கிற பாவத்தையும் நாங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிற பொழுது நாங்கள் கோபத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் கோபம் அடைந்து ஒரு மிருக சுபாவம் எங்களுக்கூடாக வெளிப்பட்டு அதை அடக்கியாள முடியாத சூழ்நிலையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. அதை நாங்கள் விட்டுவிட தீர்மானிக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே அவருடைய உதவியை கேட்கிற பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எனவே இந்த பெண்மணி போதகருடைய ஆலோசனையை கேட்டு அவள் தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்தாள், ஜெபித்தாள். ஒருமுறை கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது தற்செயலாக வாசலில் இருந்து ஒரு அழகான ஆனால் உடையக்கூடிய ஒரு அலங்கார பொருள் தட்டுப்பட்டு விழுந்து போயிட்டு கணவன் நினைத்தார், இன்று மனைவி பெரிய சத்தம் போட போகிறாள், பெரிய குழப்பம் ஏற்பட போகிறது என்று. ஆனால் மனைவி அமைதியாக வந்து சொன்னாள், இது இப்படியான விபத்துக்கள் நடக்கிறது தானே, இதை நான் பெரிதாக கருதவில்லை என்று. அந்த மனைவியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கண்டு கணவன் அதற்கு பிறகு சிந்திக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். திருச்சபை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, கோபம் என்கிற இந்த பொல்லாத பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொள்ள நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சிலவேளை நீங்கள் இப்படியான சூழ்நிலையில் இருக்கிற ஒருவராக இருக்கலாம்.
ஆண்டவரிடத்திலே கேட்போம். சிலவளை நாங்கள் சொல்லலாம், இது எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு தன்மை, இது நாங்கள் குடும்பமாகவே கோபப்படுகிற ஒருவர் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான இயேசு சுவாமி, என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த, கோபிக்கிற பொழுது பாவம் செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் என்னை மாற்றுங்கள். நான் சாந்த குணமுள்ள ஒருவனாக, கோபப்படுவதிலே தாமதமாயிருக்கிற ஒருவனாக, உங்களுக்கு பிரியமான ஒருவனாக ஜீவிக்க என்னை வழிநடத்துங்கள். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமேன்.